அவங்க அப்பா காலத்துலேருந்து இன்னும் அந்த சாப்பாட்டு முறை மாறாமல் அதே மாதிரி கொடுத்துட்டு இருக்காரு. இப்போ முதல் சாப்பாடு ஆரம்பிக்கிறது 3 ரூபாய்னு ஆரம்பித்தோம். அப்பயும் அன்லிமிட்டட் தான், இன்றைக்கி அன்லிமிட்டட் தான். நாட்டுக்கோழி, மட்டன், வேறு ஆம்லேட் ஆஃப் ஆயில் எப்பயுமே கிடையாது. எதுவுமே கம்பல்சரி கிடையாது. மட்டன் வாங்கி தான் ஆகணும், சிக்கன் வாங்கி தான், அவங்களோட விருப்பம் தான், நேர் விருப்பம் தான். ஒரு நாளைக்கு ஒன்றை கொடுத்து ஒன்று இல்லைன்னா சொல்லக்கூடாது. இங்கே போனால் இது மட்டும் தான் அப்படின்னு நம்பிக்கையோடு வருவாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? ஓகே, சூப்பர். நான் எங்கே வந்திருக்கேன் அப்படி பார்த்தீங்கன்னா, சேலம் டு சென்னை போகிற வழியில் கரெக்டாக சேலம் ஒரு 19 கிலோமீட்டர்ஸில் இருக்க அன்பு மெஸ் அப்படின்ற ஒரு சின்ன ஹோட்டலுக்கு தாங்க வந்திருக்கேன். இவங்க பற்றி சொல்லலாம், இவங்க மதியம் லஞ்ச் மட்டும் தான் கொடுத்துட்ருக்காங்க. இங்கே மதிய நேரத்தில் வந்தீங்கன்னா மட்டன் சாப்பாடு, அதுக்கப்புறம் நாட்டுக்கோழி சாப்பாடுன்னு சொல்லிட்டு 2 மெனு தான். இந்த 2 மெனு வச்சு இந்த ஏரியாவே கலக்கிட்டு இருக்காங்க. ஜென்ரலாக சேலம் பொறுத்த வரைக்கும் நிறைய கடைகளில் இந்த மாதிரி மட்டன் சாப்பாடு, சிக்கன் சாப்பாடு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். அது எப்படின்னா அந்த கிரேவியோடு சேர்த்து, ரொம்ப குழம்பு மாதிரி இல்லாமல் அந்த திக்கான கிரேவியோடு சேர்த்து அந்த சாப்பாடில் பணிஞ்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷலான ஒரு கடைக்கு தான் வந்திருக்கேன். இந்த உரிமையாளர்கிட்ட பேசும்போது ஃபஸ்ட்டு இது பர்மிஷன் கொடுக்கல ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு. இல்லைங்க, எனக்கு விளம்பரம் எதுவும் வேண்டாம், பரவாயில்ல, நீங்கள் தாராளமாக வந்து சாப்பிட்டுட்டு போங்க அப்படின்னு சொன்னார். பட் நான் கொஞ்சம் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டதுனால ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காரு. அங்கே தான் வந்திருக்கேன். ஸோ உள்ளே போய்ட்டு இந்த கடை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடை காரிப்பட்டி தான். அன்பு மெஸ் தான். நாங்கள் ஆரம்பத்தில் இதே பேர் தான் வச்சுட்ருக்கோம். கடை 1987 ஆரம்பித்தோம். நாங்கள் 6th படிக்கும்போது இந்த கடையை ஆரம்பிச்சிட்டோம். அப்போ மளிகை கடை, பாத்திர கடை எல்லாம் வச்சுருந்தாரு. எல்லாம் கொஞ்சம் பயங்கர லாஸில் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த கடையை ஆரம்பித்தோம். எங்கள் தாத்தா, பாட்டி, மாமா, சித்தி இவங்க இதில் தான் ஆரம்பித்தோம். எல்லாம் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி ரொம்ப வறட்சி. இங்கேருந்து மேட்டுப்பட்டி போய் எடுத்துடணும், இந்த பக்கம் 4 கிலோமீட்டர் போயிருக்கணும், இந்த பக்கம் அகராரம் போயிருக்கணும். ஸ்கூல் போய் எடுக்கிறத விட்டு தண்ணி எடுக்கிறது தான் வேலையாக இருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த கடையை கொண்டு வந்தோம். அப்போ முதல் சாப்பாடு ஆரம்பிக்கிறது 3 ரூபாய்னு ஆரம்பித்தோம். அப்பயும் அன்லிமிட்டட் தான், இன்றைக்கி அன்லிமிட்டட் தான். அப்போ ஆரம்பிக்கும் போது ஒரு வறுமையின் காரணமாக தான் ஆரம்பித்தார். அப்புறம் நல்லா ரன் ஆனிச்சு, வழி போக்கணும். அப்போலாம் லாரி, மாட்டு வண்டிலாம் நிறைய சாப்பிட ஆரம்பிச்சாங்க. 4 நாள் நல்ல சிறப்பாக இருந்துச்சு. இன்றைக்கி வரைக்கும் பழைய கஸ்டமர் வந்துட்டு தான் இருக்காங்க. எங்கே இருந்தாலும் இங்கே நம்ம கடைக்கு விளம்பரம் கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் விளம்பரம் கிடையாது. இங்கே போர்டு வைக்கிறது, அங்கே போர்டு வைக்கலாம் கிடையாது. எத்தனை கடை இருந்தாலும் எங்கே இருந்தாலும் இங்கே வரைக்கும் இங்கே தான் வருவாங்க. அன்பு மெஸ் தான் வருவாங்க. 12 to 4 தான் நம்ம கடை சாப்பாடு. மதியம் என்ன கிடைக்கும்? மதியம் நாட்டுக்கோழி, மட்டன், வேறு ஆம்லேட் ஆஃப் ஆயில் எப்பயுமே கிடையாது. அதேமாதிரி சைவத்துக்கு ஒரு சாம்பார், ஒரு ரசம், ஒரு இஞ்சி குழம்பு, மோர், ஒரு தயிர், எதுவுமே கம்பல்சரி கிடையாது. மட்டன் வாங்கி தான் ஆகணும், சிக்கன் வாங்கி தான், அவங்களோட விருப்பம் தான், நேர் விருப்பம் தான். நாங்கள் எதுவும் கம்பல் பண்ண மாட்டோம். ஒரு மட்டன் வாங்கி ஷேர் பண்ணிக்கிறீங்க இருக்காங்க, அந்த மாதிரி இருப்பாங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் ஸ்டாஃப் ஃபுல்லாக வருவாங்க. இது கம்பல்சரி இந்த மெஸ் நடத்திக்கணும். லாபங்கிறது அப்புறம், இது கண்டிப்பாக இது எல்லாத்துக்கும் ஒரு சேவைங்கிறதோட எனக்கும் இதாக இருக்கணும், வரவங்களுக்கும் சாட்டிஸ்ஃபையாக இருக்கணும். கஸ்டமர் இங்கே போனால் அன்பு மெஸ் போனால் இது மட்டும் தான் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கையோடு வருவாங்க. ஒரு நாளைக்கு ஒன்றை கொடுத்து ஒன்று இல்லைன்னா சொல்லக்கூடாது. இங்கே போனால் இது மட்டும் தான் அப்படின்னு நம்பிக்கையோடு வருவாங்க. மசாலாஸ் பூராமே எல்லாமே ஓன் ப்ரிப்பேர் தான், எல்லாம் அரைச்சிக்கும். செவ்வாய்ப்பட்டை தான் எல்லாமே அரைச்சிக்கும். எதுவுமே வாங்க மாட்டோம். பூரா சின்ன வெங்காயம் தான். புட்டுகளை தேங்காய் போட மாட்டோம், எதுவுமே சேர்த்த மாட்டோம். ரசத்துக்கு தக்காளி போட மாட்டோம். அதுவே காலையில் கம்பல்சரி மட்டன், சிக்கன் நான் மட்டும் தான் நேரில் போய் தான் வாங்கிட்டு வருவோம். கொள்முதல் பூரா நேரில் தான். எதுவுமே போய் ஆள் மூலியமாக விட்டுலாம் வாங்கிட்டு மாட்டோம். ஒரு உப்பு வாங்கினவோ நாங்கள் மட்டும் தான் போய் வாங்கிக்குவோம், யாரும் வாங்கிக்க மாட்டோம். கிச்சன் ஃபுல் அண்ட் ஃபுல்லு நான் மட்டும் தான். சமையல் பண்ணுறது பூராமே நான் தான். சர்வ் பண்ணுறது நான் தான். கல்ல மட்டும் எங்கள் ஒய்ஃப் இருப்பாங்க. கூட இருக்கிறது எங்கள் தங்கச்சிங்க 2 பேர் கூட இருப்பாங்க. அவ்வளோதான், நாங்கள் மட்டும்தான், வேறெல்லாம் யாரும் இல்லை. பூராமே சின்னவங்க இந்த புட்டுக்கள் தேங்காய் எதுக்குமே சேர்த்த மாட்டோம். அதே இங்கே வரவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் நாங்கள் மட்டும்தாங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இடமும் இவ்வளோ தான், 20 பேர் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். சின்ன இடம் தான், வெயிட் பண்ணி தான் சாப்பிடுவாங்க. சாப்பிட தான் இன்னைக்கு ஒரே மாதிரி தான். வீட்டு சாப்பாடு மாதிரி, வீட்டு சாப்பாடு மட்டும்தான். நீங்கள் கேட்டு வயிறாறு சாப்பிடுவோம். 10 நிமிஷம் லேட்டானாலும் வெயிட் பண்ணி தான் கொடுப்போம். இந்த சாப்பாடு 10 10 கொடுக்க மாட்டோம். ஃபுல் சாப்பாடு தான். அதுவே பார்சல் சாப்பாடு கட்டி வச்சிருப்போம். ஒரு சாப்பாடு, ஒரு சாம்பார், ஒரு ரசம், ஒரு முட்டை 110 ரூபா, 100 ரூபா மட்டும் தான் வாங்கிக்குவோம். இல்லை முட்டை எனக்கு வேணாலும் தயிர் வாங்கிக்குவாங்க. ஒரு சாப்பாடு வாங்கிட்டு போனால் 2 பேரும் சாப்பிடலாம், 3 பேரும் சாப்பிடலாம். அது சாப்பிட்றத பொறுத்து தான். அது அவங்களுடைய இதுதான். இங்கே வரும்போது கூட ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணாங்க. குழந்தைங்க தான் வாங்கிட்டு போகிறாங்க. வெயிட் பண்ணி வாங்கிட்டு போவாங்க. பார்சல் எங்களுக்கு நிறைய பார்சல் தான் ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. விரும்பி செய்யணும் வாடிக்கையாளர்கள் தான். வாடிக்கையாளர் ஃபுல்லாக நமக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. ஏன்னா அங்கேருந்து வர இங்கேருந்து வரும்போது நமக்கு ஒரு ஆர்வம் வரும். நம்ம கடை லீவ் இல்லைன்னா கூட விட முடியாது. ஏன்னா அவ்வளோ தூரத்துலேருந்து வராங்களே அப்படிங்கிற மாதிரி நமக்கு மனசு கேட்காது. இங்கே அவங்க கோயம்புத்தூர்லேருந்து வருவாங்க, மெட்ராஸ்லேருந்து வராங்க, ஃபோன் பண்ணி கேட்டு வருவாங்க. கேட்டு வந்துட்டு சாப்பிடுவாங்க. அது நமக்கு மனசு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அப்போ கூட இருக்குதான். அப்போ கூட இருக்கும்போது நாங்கள் கற்றுக்கிறது தான். கிச்சன்லாம் கற்றுலாம் கொடுக்க மாட்டார். அப்போலாம் அப்படி போய் பார்க்குறது தான், அப்படியே செய்கிறது தான். அதில் ஒரு ஆர்வம் தான், அவ்வளோதான். ஏட்டு வச்சுட்டு இவங்கெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. அரையிறது எல்லாம் செய்யறதுலாம் கொடுத்துருவாங்க. கிச்சனில் ஃபுல் அண்ட் ஃபுல்லு நான் மட்டும்தான் இருப்பேன். கஸ்டமர்ஸ்க்கு இப்போ நீங்கள் பார்த்தீங்களா, ஒரு சாப்பிடும்போது முதல்ல கொஞ்சம் சாம்பார் கொடுப்போம், தேவைக்கு கொடுப்போம். இல்லை எனக்கு மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு வாங்கிக்கலாம். இஞ்சி குழம்பு கம்பல்சரி கேட்டு சொல்லி கொடுப்போம். ரசம், மோர், தயிர், ஒரு உப்பு, ஊறுகாய். அப்பளம் வடை எப்பயுமே கிடையாது. ரெகுலராகவே அப்பளம் வடை கிடையாது. நான்வெஜ்ஜுக்குனால இது மட்டும் தான் லைக் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா சைவத்துக்கு எனக்கு வேலையே இருக்காது. அசைவம் மட்டும் தான் விரும்புவாங்க.
அதான் லைக் பண்ணுவாங்க. நம்ம கடை எவ்வளோ மட்டன் குழம்பு சிக்கன் குழம்பு சாப்பிட்டாலும் உடம்புக்கு எடுக்காது, பொட்டுக்கல் தேங்கல்ல. அதனால் அந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப குழன்னு இருக்காது, ரொம்ப வசவசன்னு இருக்காது, நார்மலாக தான் இருக்கும். சாப்பிட்ற மாதிரி தான் வச்சுருப்போம். இந்த குக்கரில் போட்டு வேக வருது அந்த மாதிரி விறகடுப்புல தான் போட்டு வேக வைப்போம். எல்லாமே விறகடுப்பு சமையல் தான் எல்லாமே. அதனால் எங்களுக்கு ஒத்துழைப்பு நல்லாவே இருக்கும். எத்தனை கடைங்களும் போட்டி போட்டாலும் எங்களுக்குன்னு வேறு கஸ்டமர் எங்கேயும் போக மாட்டாங்க. அது மெயின் ஒரு காரணம். இப்போ 4 வருஷம் வச்சு சாப்பாடு 80 ரூபா போட்டு அதே ரேட்டில் தான் போட்டுட்ருக்கோம். விலை ஏறினாலும் இறங்கினாலும் ஒரே ரேட்டில் தான் போட்டுருக்கோம். மட்டன் சிக்கன் மட்டும் தான் ஒரு 50 ரூபா ஏற்றிருக்கோம். இப்போ 250 ரூபா வச்சு இப்போ 300 ரூபா பண்ணியிருக்கோம். அது காரணம் வந்து இப்போ மட்டன் சிக்கன் எல்லாம் ஹை ரேட்டில் போயிடுச்சு. 850 ரூபா பண்ணி 800 ரூபாய் எங்களுக்கு 800 ரூபா போட்டுட்ருக்காங்க. முன்ன வந்து 600 ரூபாய்க்கு வாங்கிட்டோம், 650 ரூபாய்க்கு வாங்கிட்டு இருந்தோம். மட்டன் சிக்கன் ரேட் அதிகம். அதே மசாலா ஐட்டம் பூராமே விலை ஏறிச்சு, ஃபுல்லு ரேட் அதிகம். ஏலக்காய் எல்லாம் பார்த்தீங்கன்னா 3000 ரூபா வந்துருச்சு. எல்லாமே ஓன் ப்ரிப்பேர் தான். எல்லாமே கசகசா ஏலக்காய் மிளகு எல்லாம் வாங்கி தான் செய்வோம். அது சொல்லுவாங்க. ஆனால் என்னென்ன மட்டன் 300 ரூபாய் நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு கொடுங்க நாங்கள் சொல்லுவோம். கட்டாயப்படுமா உங்களுக்கு திருப்தியானது கொடுங்கம்மா அவங்களே சொல்லுவாங்க. இல்லைன்னா ஒருத்தம்பாங்க. ஒன்று வாங்கி 2 ஷேர் பண்ணிக்க. ஒன்று வந்து மோஸ்ட்லி யாரும் இது பண்ணிக்க மாட்டாங்க. ஃபேமிலிலாம் வந்தாங்கன்னா 2 வாங்கி 4 பண்ணிக்குவாங்க, 5 பண்ணிக்குவாங்க. அது பொறுத்து தான். நான் இப்போ நீங்கள் கேட்டதுனால தான் இவ்வளோ தூரம் பேசுகிறேன். நான் விளம்பரப்படுத்திக்க விரும்பலை. நன்றி, வணக்கம். என் பேர் சுரேஷுங்க. நான் வந்து ரெகுலராக இந்த கடைக்கு வந்துட்டுருக்கேன். அவங்க அப்பா காலத்துலேருந்து இந்த கடையை பற்றி எனக்கு தெரியும். நல்ல டேஸ்ட்டாக கொடுப்பாங்க. அவங்க அப்பா காலத்துலேருந்து இன்னும் இந்த சாப்பாட்டு முறை மாறாமல் அதே மாதிரி கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். நான் அதிகமாக மட்டன் தான். விலையெல்லாம் இன்றைக்கி ரேட்டு கரெக்டான விலை. ஸோ ஃபைனலாக ஃபுட்டு ரிவ்யூ பண்ணலாம்னு சொல்லிட்டு அவங்களோட ஸ்பெஷல் மட்டன் சாப்பாடு அந்த நாட்டுக்கோழி ரெண்டுமே வாங்கிட்டேன். கூடவே வந்து பொரியல், கேரட்டு உருளைக்கிழங்கு போட்டு ஒரு பொரியல் கொடுத்துருக்காங்க. ஒரு பாயில்டு எக்கு, அதுக்கப்புறம் பசும்பால் தயிர், ஒரு டம்ளர் நிறைய திக்காக சூப்பராக கொடுத்துருக்காங்க. அந்த சிக்கன் பாருங்கள். அந்த சிக்கனில் வந்து அந்த கோழி, அந்த நாட்டுக்கோழியோட கருவோடு வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியுது, அந்த நாட்டுக்கோழி கருவோடு அந்த சிக்கன் வச்சுருக்காங்க. ஃபஸ்ட் எடுத்தோன்னா மட்டன்லேருந்து போயிடலாம். மட்டன் அள்ளி வச்சுருக்காங்க கொழுப்போடு சேர்த்து. நல்லி பாருங்க, எவ்வளோ பெரிய நல்லி. நல்லா தளர சுட சுட நல்ல தளர திக்கான ஒரு கிரேவி. ரைஸ் வித் கிரேவி அப்படின்னு பார்த்தலாம். மட்டன் கிரேவி அற்புதம். வேற லெவலில் இருக்குது சாப்பாடு. ஒரு பெப்பர் பேஸ்டு காரம், தரமான ஒரு மசாலா, சாப்பிட்றதுக்கு அற்புதமாக இருக்குது. ஆஹா, மட்டன் நல்லி எப்படின்னு டேஸ்ட் பண்ணிடலாம். ஆஹா, வந்துச்சு அவ்வளோ. மட்டன் பீஸ் எப்படின்னு பார்த்தோம். அந்த மட்டன் வந்து செம்மையாக குக்காக இருக்குது. டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குது. ரொம்ப சாஃப்டாக இருக்குன்னு சொல்ல முடியாது, பட் ரொம்ப சூவியாக இருக்குன்னு சொல்ல முடியாது. பட் மீடியமாக இருக்குது. சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்குது. அந்த மட்டன் பீஸ் அப்படியே சாதத்தில் வச்சு அப்படியே அள்ளி இந்தளவுக்கு ஒரு டேஸ்ட் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஒரு பைட்டும் வந்து அவ்வளோ எப்படி சொல்ல என்ஜாய் பண்ணி சாப்பிட்ற அளவுக்கு இருக்குது. மஸ்ட் ட்ரை மட்டன். நெக்ஸ்ட் அந்த நாட்டுக்கோழி கிரேவியோடு அந்த நாட்டுக்கோழி எப்படின்னு டேஸ்ட் பண்ணிடலாம். அந்த கருவோடு வச்சுருக்காங்க. இது வரைக்கும் நான் டேஸ்ட் பண்ணதில்லை கரு எப்படி இருக்குன்ட்டு. அது ஓரமாக வச்சிடலாம். ஃபஸ்ட்டு ரைஸ், நாட்டுக்கோழி கிரேவி ரைஸோடு எப்படி இருக்குன்னு பார்த்தோம். அந்த மட்டன் கிரேவியோட இந்த கிரேவி கொஞ்சம் தனியாக இருக்குது. அப்படியே 15 எடுன்னு பார்த்தலாம். கிரேவி ஒன்று டாப்பாக இருக்குது. ஒன்று சளைச்சது இல்லைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி செம்மையாக இருக்குது நாட்டுக்கோழி கிரேவி. மஸ்ட் ட்ரை ரெண்டுமே. இந்த நாட்டுக்கோழி பீஸ் எப்படின்னு டேஸ்ட் பண்ணிடலாம். சிக்கன் வந்து செம்மையாக குக்காக இருக்குது. இந்த மட்டனும் சரி சிக்கனும் சரி பக்காவாக குக் பண்ணி எடுத்துருக்காங்க. அந்த ஒரு லைட்டான மசாலாவோட அந்த ராவான அந்த ஃப்ளேவர், அதாவது நாட்டுக்கோழி ஃப்ளேவரோட டேஸ்ட்டோட சாப்பிட்றது பர்ஃபெக்டாக இருக்குது. இதுதான் வந்து கோழியோட கரு. இதுதான் ஃபஸ்ட் டைமாக நான் டேஸ்ட் பண்ணுறேன். எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். அவ்வளோதான், பெருசாக எந்த ஒரு டேஸ்ட்டும் இல்லை. நல்லா எப்படி சொல்கிறது, அந்த இது கலக்கி சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த ஒரு ஃபீல் தான் கொடுக்குது. காலி, ஒரு கரு காலி. பட் ஆனால் உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அது கரு என்னென்ன பெனிஃபிட்டு? அந்த கரு என்ன பெனிஃபிட்? அது கரு வந்து நாட்டுக்குள்ள ஒரிஜினல் எங்கேயும் யாரும் கொடுக்க மாட்டாங்க. நாங்கள் வந்து வரது எடுத்துக்கலாம் மாட்டோம். வரவங்களுக்கு கஸ்டமருக்கு தான் கொடுப்போம். அதனால என்ன உடம்புக்கு என்ன பெனிஃபிட்? உடம்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கூலிங். இந்த கரு சாப்பிட்டா அவ்வளோ கூலிங். கிட்னிக்கு என்ன ஒரு ப்ரெஸ்ஸோ அது கிடைக்கும். அப்படியா மாட்டில் என்ன மாதிரி அந்த மாதிரி அது கிட்னி கூலிங், அது ரொம்ப நல்லது. சூப்பர்.
நல்லா இருக்குது, எல்லாமே சூப்பராக இருக்குது. கம்பல்சரி வந்தீங்கன்னா கேட்டு வாங்கி சாப்பிடுங்க, அவ்வளோ நல்லதான். உடம்பு கூலிங்கு ப்ளஸ் கிட்னிக்கு எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்லி சொன்னாங்க. பட் டேஸ்ட் வைஸ் ரொம்ப எதிர்பார்க்காதீங்க, பட் ஹெல்த் வைஸ் ரொம்ப நல்லது. என்னதுண்ணா? இஞ்சி குழம்பு கொடுங்க. பொட்டுக்கடலை தேங்காய் போட மாட்டீங்க? ஓ, கொஞ்சமாக இஞ்சி குழம்புனா என்ன? இது வெறும் வத்த குழம்பு மாதிரி இஞ்சி குழம்பு. சீரகம் மிளகு இஞ்சி குழம்புன்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. அது எப்படின்னு டேஸ்ட் பண்ணிடலாம். கரெக்டு. அந்த மீன் குழம்புக்கு உண்டான அந்த புளிப்பு, அந்த இஞ்சியோட ஃப்ளேவரு பர்ஃபெக்டாக இருக்குது. ஆஹா, ஃபைனலாக தயிரை போட்டு முடிச்சலாம்னு நினச்சேன். நடுவில் இந்த ஒரு டிஷ்ஷை குழம்பு கொடுத்து கலக்கிட்டார். ரசம் மாதிரியா? கொண்டாங்க. ரசம் மூலிகை ரசம் மாதிரி தான் இருக்கும். வீட்டில் ரசம் தான் அருமையாக. தக்காளி போட மாட்டோம். ஓ, தக்காளி போடாத மூலிகை ரசமா? சூப்பர். எதுக்குமே தக்காளி சேர்க்க மாட்டோம். அப்படியா? ஸோ அவங்க ஸ்பெஷல் மூலிகை ரசம். சூப்பர். இதுக்கு நான் ஒயிட் ரைஸ்க்கா? இதுக்கா தயிர்? இப்போ ரசம் டாப்பாக இருக்குது. அவர் வைக்கிற ஒன்று வந்து ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் யூனிக்கான டேஸ்ட்டில் சூப்பராக இருக்குது. இந்த பொரியல் டேஸ்ட் பண்ணவே இல்லை. ரசத்துக்கு இந்த பொரியல் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இந்த பொரியல் எடுத்து ரசத்தை வச்சு அப்படியே அந்த பொரியலோட ரசத்தை எப்படி டேஸ்ட் பண்ணு. அந்த கேரட்டையுமே நல்லா வேக வச்சுருக்காங்க. அப்படியே பஞ்சு போல் கரைஞ்சி ஓடுது. ரொம்ப பைட் பண்ண தேவையில்லை. இந்த பொரியலோடு இந்த ரசம் சாப்பிட்றது பர்ஃபெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த தயிர், பசும்பால் தயிர். அப்பா, அப்படியே வலிக்கிட்டு ஓடுது. அந்த சுட சுட சாதத்தில் அந்த தயிரை அப்படியே நல்லா படைஞ்சு ஃபைனலாக ஒரு பைட் போயிடலாம். அந்த ஊறுகாய் லைட்டாக எடுத்து அப்படி வச்சு மூடி. ஆஹா, அற்புதம். ஒரு பர்ஃபெக்டான லஞ்சு சாப்பிட்ட ஒரு ஃபீல். அடடா, போதுண்ணா இது போதுண்ணா. தயிரும் சூப்பராக இருக்குது. ஸோ ஓவரால் வந்து நான் சாப்பிட்ட எல்லாமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. மதிய நேரத்தில் ஒரு கிராமத்து ஸ்டைல் கலப்படம் இல்லாத ஒரு நல்ல ஒரு லஞ்சு சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கடையோட எக்ஸாக்ட் லொக்கேஷன், அட்ரஸ், டீட்டெயில் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பபாய்.